என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க? உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து மதுவ வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? இந்த சாமி மேல வந்து முருகர் மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து அப்படியே பார்க்குறாரு. இங்க பாரு தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்காத அபி. உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்ல. அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல கோர்ட்ல தீர்ப்பு சொல்லட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படி சொன்னோனே, என்ன இவரு இப்படி மழுப்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. இங்க வந்து கோர்ட்ல வந்து ராகவும் வந்து கவுன்சிலிங் குடுக்குறாங்க. அப்ப ராகவ் கிட்ட வந்து கேட்குறாங்க அபிய பத்தி நல்ல விதமா ராகவ் சொல்றாரு. சேர்ந்து வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி வந்து பேச்சுக்கெல்லாம் பேசுறாரு. ஆனா அபி வந்து விடாப்பிடியா வந்து சேர்ந்து வாழ விரும்பல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டுட்டு அபிக்கு வந்து அங்க இருக்கவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏம்மா இவ்ளோ பண்ணிட்டுருக்க? அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி கோர்ட்லயும் வந்து வந்து சொல்லிடுறாங்க ஜட்ஜும். இந்த மாரி வந்து 2 பேருக்குமே புரிதல் கிடையாது. ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால 6 மந்த் வந்து சேர்ந்து வாழுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லிடுறாங்க. இத கேட்டு அபி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னத்த நினச்சிட்டு இருக்கீங்க ராகவ்? உங்களால தான் இவ்ளோ பிரச்சனை. உங்களால தான் டைவர்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. 6 மாசம் கழிச்சு தான் இப்ப நம்ம வரவே முடியும். அந்த மாரி ஆயிடுச்சு. எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்கலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து முரளி வந்து இப்படி நடந்துருச்சே 2 பேருக்கு டைவர்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினச்சேனே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முரளி, சுந்தரி டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து ராகவ் என்ன பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு அபிகிட்ட எல்லா விஷயத்தையும் மனசு திறந்து நம்ம சொல்லணும். அவள விரும்புற விஷயத்த சொல்லணும். வந்து அப்படி சொன்னோனே, அவ என்ன ரியாக்ஷன் பண்ண தெரியல. எல்லாத்தையும் நான் சொல்லிட போறேன் மனசு திறந்து. அதுக்கப்புறம் அபி என்ன முடிவு பண்ணுமோ முடிவு பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அபியும் நானும் கொஞ்ச நாளாவது சீக்கிரமா வந்து புரிஞ்சுக்கணும். 2 பேருமே 6 மந்த்ல வந்து நாங்க 2 பேரும் டோட்டலா வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாரு. இதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை அபிய பார்க்கறதுக்காக ராகு ரூமுக்கு போறாரு. பார்த்தா அபி இல்ல. யோசனை பண்றாரு. ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து கேட்குறாரு. யாருமே வந்து அபிய பார்க்கல அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லா இடமும் போய் தேடுறாரு. எல்லா இடமும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேட கடைசியில அபிய கண்டுபிடிச்சிட்டாரு ராகவ். அபிய வந்து பார்த்துட்டு, "ஏன் அபி இப்படிலாம் பண்ற? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அபி. நான் இவ்ளோ பதறிட்டேன் தெரியுமா?" அப்படின்றாரு. "எதுக்கு ராகவ் இப்படிலாம் பண்றீங்க? என் மேல எதுக்காக இவ்வளோ பாசமா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நாளாவே நீங்க ஆள் சுத்தமா மாறி இருக்கீங்க. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க இந்த மாரிலாம் பண்ணாதீங்க" அப்படின்றாங்க. சரி அபி நான் அப்பலாம் பண்ணல அபி. வா அபி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நான்லாம் வீட்டுக்குலாம் வர முடியாதுங்க அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. "ஏன் அபி இப்படிலாம் பண்ற? ஏன் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறேன்ற? இங்க பாருங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன்" அப்படின்னு. சத்தியமா? ஆமாம். இந்நேரம் நம்மளுக்கு டைவர்ஸ் கிடைக்க வேண்டியது. நீங்களும் அதான் டைவர்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஆனா நீங்க இந்த சத்தியத்த பண்ணி கொடுத்தா மட்டும் தான் நான் வீட்டுக்கு வருவேன். நீங்க மதுவ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாரு. "ஏன் அபி இப்படிலாம் பண்ற?" "இல்லங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. நீங்க மதுவ கைவிட்டுற நிலைமையில இருக்கீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாதிப்படையத அதுவும் என் கண்ணு முன்னாடி என்னாலலாம் பார்க்க முடியாதுங்க. அதனால நீங்க சத்தியம் பண்ணி குடுத்தா நான் வரேன். இப்ப என்ன உனக்கு நான் சத்தியம் பண்ணி குடுக்கணும் அவ்வளோதானே? சத்தியம் பண்ணி குடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அம் என்னன்னா, நான் மதுவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஒரு வேள நான் தப்பு பண்ணேன் மது விஷயத்துல அப்படின்னா, இந்த சத்தியம் செல்லுபடி ஆகாது. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒரு வேள நான் தான் இந்த தப்ப செஞ்சிருந்தேன்னா, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி குடுக்குறேன். "இங்க பாரு நான் சத்தியம் பண்ணி குடுத்துட்டேன்ல. இதுக்கப்புறம் வந்து 6 மாசம் இந்த இந்த பேச்சே நீ பேசக்கூடாது. புரியுதா?" அப்படின்னோனே, "சரி நான் பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்றாங்க. இங்க அபியும் ராகவும் ஒண்ணா வரத பார்த்து எல்லாருமே நிம்மதி அடையறாங்க. சரி இதுக்கப்புறமாவது அபி அமைதியா இருமா, ப்ளீஸ்மா கொஞ்ச நாளாவது அமைதியா இருமா. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னாலும் சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க அபிக்கு. அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அபி வந்து பிடிவாத்தையும் நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்து ராகவ் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப ஆகாஷ் வந்தவொடனே ஆகாஷ் கிட்ட நடந்த உண்மை எல்லாமே வந்து மனசு விட்டு ராகவ் வந்து பேசுறாரு. அப்ப ஆகாஷ் வந்து ஒரு ஐடியா குடுக்குறாரு. எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்க ஒரே வழி நீ வந்து ஒரு தப்பு செய்யல நிரூபிக்கணுன்றாரு.